குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 40ஆம் பாகத்தில் கர்மயோகம் பற்றிய 4ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே மகரிஷி ஒரு கவிதையை சொன்னோம். அதனுடைய விளக்கத்தோடு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்துவிட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுளுள்ள மட்டும், வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழ மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அதாவது, நம்மால் யாருக்கும் துன்பம் வராத வகையில் வாழ்வதற்குத்தான் இயற்கை நமக்கு சுதந்திரத்தையும் உரிமையையும் தந்திருக்கிறதே தவிர, வேறு யாருடைய சுதந்திரம், தேவைகள், உரிமை போன்றவற்றில் தலையிடுவதற்கு இயற்கை நமக்கு பட்டயம் வழங்கவில்லை, அதிகாரம் தரவில்லை. இதை உணர்ந்து வாழ்வதுதான் நிஷ்காமிய கர்மம். அதாவது, எந்த ஒன்றிலும் நான் செய்கிறேன், என்னால் தான் இது நடந்தது என்ற பற்றுதல் இல்லாத வாழ்க்கை முறை நிஷ்காமிய கர்மம். இந்த பக்குவம் எளிதில் வந்துவிடுமா? பல தலைமுறைகளாக பற்றுகளோடே நான் 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 என்று வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அவ்வளவு எளிதில் நாம் விலகிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, நித்திய கர்மத்தில் நிஷ்காமியத்தை பின்பற்று என்று ஒரு முதல் படிக்கட்டை சுட்டிக்காட்டுகிறது பகவத்கீதை. அதனது நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். இப்ப நித்திய கர்மா என்பது செய்தே ஆக வேண்டிய கடமைகள். மனிதனாக பிறந்து விட்டோம், செய்தே ஆக வேண்டிய கடமைகள் என்ன? உணவு தவிர்க்க முடியாத ஒன்று, நீர் தவிர்க்க முடியாத ஒன்று, உடல் கழிவுகளை நீக்க வேண்டிய உந்து வேகம் தவிர்க்க முடியாதது, இளமை முதல் முதுமை வரைக்கும் வாழ்க்கை துணையை தவிர்க்க முடியாதது. இப்படி இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை செயல்பாடுகள் அனைத்தும் நித்திய கர்மம், செய்தே ஆக வேண்டிய கர்மங்கள். இவற்றிலே ஆன்மீகத்தை இணைக்க வேண்டும். தவ பயிற்சிகளையும் தத்துவ விளக்கங்களையும் நித்திய கர்மத்திலேயே இணைத்துவிட வேண்டும். அப்படி நம்முடைய முன்னோர்கள் இணைத்து இதை வாழ்க்கை நெறியாகவே மக்கள் மத்தியிலே பரவ விட்டிருந்தால் இன்றைக்கு உலகமே சொர்க்கலோகமாகத்தான் இருக்கும். இது பரவலாக கற்றுக் கொடுக்காதது ஒரு குறை, கற்றுக்கொள்ள விரும்பாதது பெரும் குறை. இன்றைக்கு எல்லாமே எளிதில் கிட்டக்கூடியதாகத்தான் இருக்கின்றன உண்மையான ஆன்மீக பயிற்சிகள். அதிலும் குறிப்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக நாம் மக்களை வருந்தி தான் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு இங்கே வருவதற்கு நேரம் இல்லை, நாட்டம் இல்லை. அப்போ பெரிய காரணம் என்ன? மக்கள் மத்தியிலே அறம் சார்ந்த வாழ்க்கை மீது நாட்டம் இல்லை என்பதுதானே.
சரி, இப்போ வந்து விட்ட பிறகு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆன்மீக பாதையில் திரும்பிய பிறகு நாம் எடுத்து வைக்க வேண்டிய அடிகள் என்ன? முதல் அடி எங்கே துவங்குவது என்று பார்க்கின்ற போது நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மம். இதுதான் ஆன்மீகத்தின் துவக்கமே, பக்குவத்தின் துவக்கம். எப்படி என்றால், உடல் நலத்திற்கென்று தானே உணவு சாப்பிடுகிறோம். இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற ஒரு பண்பாடுன்னு சொல்லக்கூடாது, சீரழிந்த பண்பாடு, கெட்டுப்போன பண்பாடு என்ன என்றால், சமீபமாக 2 ஆண்டுகளில் உணவகங்களின் எண்ணிக்கையும் மிக பெரும் அளவில் வளர்ந்துவிட்டது. அது மட்டுமல்ல, ஒரு நபருக்கு ரூ. 800 முதல் ரூ. 1000 வரைக்கும் ஒருவேளை உணவுக்கு செலவழிக்கின்ற அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு தீய நாகரிகம் பரவிவிட்டது. மறுபுறம் மருத்துவமனைகளும் பெருகிவிட்டன. இந்த உணவகங்களில் சென்று அருந்துகின்றவர்களை பார்க்கின்ற போது அது என்ன இருக்கிறது என்று சிந்திப்பவர்கள் யாருமே இல்லை. டேஸ்ட் இருக்கா, சுவை இருக்கிறதா, விழுங்கு. இதுதான் இங்க நடைமுறை. அப்போ சுவைக்கும், ஆனா சுவை சேர்ப்பதற்கு என்னெல்லாம் உள்ள போகணும். நல்ல உணவுகளிலே சுவை இருக்காது. ஒரு பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவுகளிலே சுவை இருக்காது. சுவை உள்ள உணவுகளிலே ஆரோக்கியம் இருக்காது. இதுதான் மிக தெளிவான ஒரு சாமியம். அப்ப நாக்கின் சுவைக்கு என்று சாப்பிடுகின்ற போது, அது உள்ளே போய் உடல் உறுப்புகளை குழப்புகின்ற போது, அது நோய்வாய்ப்படுதக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. உடனே நோய் வருவதில்லை என்றாலும் காலத்தால் கொலஸ்ட்ரால், சுகர் ப்ராப்ளம், அல்சர், கேன்சர் என்று ஏதோ பல விஷயங்கள் வருவதற்கு காரணமாகிவிடுகிறது. சரி, ஏன் இந்த நாட்டம்? இவ்வளவு பணத்தை செலவழித்து ஒரு நாகரிகமான உணவு விடுதியிலே போய் அருந்த வேண்டும் என்ற நாட்டம் ஏன் வருகிறது? புலன் கவர்ச்சி என்றாலும் கூட ஒவ்வொரு புலனிலேயும் கவர்ச்சி உண்டல்லவா? உடல் நலத்திற்கு என்று உண்ண வேண்டிய உணவு இன்றைக்கு நாகரிகத்திற்கென்று உண்ணுகின்ற நிலைமை வருகின்ற போது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். எனவே இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? உணவு ருசிக்காகவா அல்லது உடல் நலத்திற்காகவா, உயிர் வாழ்வதற்காகவா? இப்படி சில கேள்வி எழுப்பி பார்த்தால்தான் இந்த சுவை புலன் என்பது தீய உணவுகளை சாப்பிட்டு விடக்கூடாது. பொருந்தாத உணவுகளை சாப்பிட்டு விடக்கூடாது. அதனால் எந்த உணவு ஏற்புடையது என்று கண்டெடுப்பதற்காகத்தான் இயற்கை நமக்கு சுவை அரும்புகளை தந்திருக்கிறது. கண்களை தந்திருக்கிறது, மூக்கு தந்திருக்கிறது. அப்ப நல்ல உணவு, சுகாதார உணவு போதும் என்ற பக்குவத்தை கொடுப்பதுதான் நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். உணவு சாப்பிடுகின்ற போதே எத்தனை ஆடம்பரமான வகை வகையான பதார்த்தங்கள் இருந்த போதும் எனக்கு என்னுடைய உடல் நலத்திற்கு, என்னுடைய உடல் செரிக்கின்ற அளவுக்கு இந்த உணவு இந்த அளவிலே போதும் என்று ஸ்திரமாக நிற்கக்கூடிய பக்குவமே நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். இப்ப இங்கே தொடங்குகின்ற ஒரு பக்குவத்தின் ஆரம்ப நிலை. மற்ற புலன்களிலேயும் அதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ மனம் என்ன செய்கிறது? இந்த நித்திய கர்மத்தின்படி உணவு, நீர், மற்ற வசதிகளை தூக்கின்ற போது அதிலே தனக்கு பிடித்தது, பிடிக்காது என்று தரம் பிரிக்கிறது. எந்த உணவு அதிக சுவையை தருகிறதோ அதை நேசிக்கிறது.
செயற்கை உணவுகளை விரும்புகின்ற அளவுக்கு பழங்கள், காய்கறிகள், கீரைகளை விரும்புகிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. இந்த இனிப்பு பதார்த்தங்கள் எவ்வளவு உண்டாலும் அதில் நமக்கு ஈர்ப்பு குறைவதே இல்லை. ஆனால் பழங்களை சாப்பிடுகின்ற போது 1 அல்லது 2 சாப்பிட்டாலே போதும் என்கிறோம். அந்த ஈர்ப்பு அங்கு இருப்பதே இல்லை. எனவே இந்த புலன் கவர்ச்சி என்பது மனதின் விருப்ப வெறுப்புகளிலே அமைந்திருக்கிறது. அப்ப புலன்கள் நமக்கு துன்பத்தை அளிப்பது இல்லை. மனம் புலன்களை பயன்படுத்துகின்ற விதத்திலேதான் புலன்களுடைய விளைவு மாறுகிறது. மனம் தேவை சார்ந்து, நன்மைகளை சார்ந்து, அறம் சார்ந்து மட்டுமே சிந்திக்கின்ற போது இந்த புலன்கள் 5ம் நன்மைகளைத்தான் செய்கின்றன. மனம் அதீத சுகங்களை நாடுகின்ற போது புலன்கள் மூலமாகத்தானே தூய்க்க முடியும். வேறு வகை கிடையாது இல்லையா? அதனால அதீதமான சுகங்களை விரும்பி புலன்களுடைய தாங்கும் திறத்திற்கு மேலாக அவற்றை வற்புறுத்துகின்ற போது புலன்கள் பாழ்படுகின்றன. அப்ப ஷேரிங் ஏடு வச்சுக்கிறாங்க, மூக்கு கண்ணாடி போட்டுக்கிறாங்க, இன்னும் சில மருந்துகள் உட்கொண்டு அதீத சுகங்களை பெறுவதற்கு சில பேர் நாட்டம் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் மனதின் ஆதிக்கத்திற்கு உட்படுகின்ற போது ஏற்படக்கூடிய விளைவுகளே காமிய கர்மம், ஆசை வயப்பட்ட செயல்கள். சரி, இப்ப மனம் ஏன் அதீதமான சுகங்களை விரும்புகிறது என்று ஒரு கேள்வி எழுப்பணும். மனம் அதிகமான சுகங்களை பெரும் அளவிலே நேசிப்பதற்கு, நாடுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா பொதுவாக மனதை சைத்தான், சாத்தான், அரக்கன், ராட்சசன், மாடு, எருமை என்றுதான் குறிப்பிடுகிறார்களே தவிர மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ என்றார் மகர்ஷி அவர்கள். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மிகப்பெரிய இயற்கையின் கொடை இந்த மனம் என்கிற மகர்ஷி அவர்கள். எப்படி என்றால் இந்த புலன் சுகங்களிலே மனம் ஏன் நாடுகிறது என்றால் அடிப்படையில் அது இன்பத்தை நாடுகிறது என்பதுதானே. புலன் இன்பம் என்றுதான் சொல்லுகிறோம். சோ அடிப்படையில் சுகத்தை நாடுகிறது, இன்பத்தை நாடுகிறது. அதிகப்படியான எப்போதுமே தூக்க விரும்புகிறது. அப்படி என்றால் இந்த மனம் விரும்புகின்ற திகட்டாத நீடித்த ஒரு இன்பம் எங்கே கிடைக்கிறது? எவ்வளவு நேரம் அதை துய்த்தாலும் உடலுக்கோ மனதுக்கோ எந்த வகையிலையும் துன்பம் தராத ஒரு இன்பம் இருக்கிறதே. எவ்வளவு துய்த்தாலும் பக்க விளைவு இல்லாத ஒரு இன்பம் இருக்கிறதே. அது என்ன சொல்லுகின்றோம்? தெய்வீகம், பேரின்பம், நீடித்த நிலைத்த இன்பம், சலிப்பிலா பேரின்பம் சொல்லுகிறோம் இல்லையா? மனம் அதை நாடித்தான் ஓடுகிறது. மனம் அதை நாடித்தான் ஓடுகிறது. ஆனால் நமக்கு மனம் நாடுகின்ற நீடித்த நிலைத்த இன்பம் இதுதான் என்று அடையாளம் தெரியாத காரணத்தினால நம் அனுபவ பொருட்களை காட்டி காட்டி இதுல பார், இதுல பார், இதுல பார், சுகம் 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 என்று அதை திசை திருப்புகிறோம். மனமும் நாம் காட்டுகின்ற வகையிலே அது தூய்க்கிறது, ஆஹா பிரமாதம் என்று அதிசயிக்கிறது. மேலும் தூய்க்கின்ற போது இது என்ன வேற புதுசா இருக்கா என்று மனம் வேறொன்றை தேடுகிறது. அப்போ இந்த புலன் சார்ந்த இன்பங்களிலே மனம் நிறைவு பெறுவது இல்லை. காரணம் என்ன என்றால் அது தேடுகின்ற இன்பம் நீடித்த நிலைத்த பேரின்பம், தெய்வீக இன்பத்தை தேடுகிறது. அப்ப மனதின் இந்த அடிப்படை தாக்கத்தை புரிந்து கொள்ளாமல் மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், அது ஒரு சைத்தான், அரக்கன் என்று நாம் அதை நிந்திக்கிறோம். அதனுடைய அசல் காரணத்தை சொன்ன மகான்
மகர்ஷி அவர்கள். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டிலா இன்பமே. அப்போ இந்த மனதை தாழ்த்துவதும் உயர்த்துவதும் யார்? அறிவு இந்த வேலை செய்யாது, புலன்களுக்கு அந்த திறமை கிடையாது. இப்ப மனதை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இதனுடைய ரகசியம் என்ன என்றால், ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள், சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள், முன்வினை தன்வினையில் பெற்ற அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் தான் நம்மை தாக்குகின்றன. மனதை தாக்கி, மனம் எண்ணத்தை தாக்கி, எண்ணம் புலன்களை தாக்கி, புலன்கள் நோய்வாய்ப்படுகின்றன. அதனால்தான் நம்முடைய பதிவுகளை ஆழ்கின்ற திறம் எது என்றால் தவம், தவம், தவம் மட்டுமே. ஏன் என்றால் அனைத்து பதிவுகளும், அதாவது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பதிவுகள் அனைத்தும் 20க்கு மேல்தான். 20க்கு மேல்தான். இப்போ திரையரங்குகளிலே மக்கள் கூடுகிறார்கள், அதீதமான சுகத்தை தூக்கிறார்கள். எப்படி? காதை துளைக்கின்ற ஓசை, கண்களை கூச வைக்கின்ற பிரகாசத்தில் அங்கே திரையில் காட்சிகள். இந்த இரண்டும் தாக்குகின்ற போது கண்கள் காதுகள் வழியாக அதிக அளவிலே ஜீவாந்தம் செலவாகி உடலில் இருக்கின்ற ஜீவாந்தத்தின் இருப்பை பெரும் அளவிலே குறைத்து விடுகிறது. அதனால் அந்த காட்சி சுவையாக தெரிகிறது. காட்சி முடிந்து வெளியே வருகின்ற போது உடனே உணவகத்தை நாட வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறது. உடனே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு காஃபியாவது சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும். காரணம் என்ன? The energy is depleted. Maximum energy is depleted. ஸோ திரை அரங்கிலே அளவுக்கு அதிகமான ஓசையின் காரணமாகவும் வெளிச்சத்தின் காரணமாகவும் நம் உடலில் இருக்கின்ற ஜீவான் சக்தியின் இருப்பு பெரும் அளவிலே குறைந்து விட்டது. அதனால் உடனே அதற்கு ஏதாவது ஒன்று உணவாக உள்ளே அனுப்பி அந்த குறைவை ஓரளவுக்கு சரி கட்டினால்தான் நம்மால் அடுத்த காரியத்தை செய்ய முடியும், வீட்டுக்கே வந்து சேர முடியும். எனவே இதை நாம் புரிந்து கொள்கின்ற போது இந்த திரையரங்கு என்பது எதற்காக நமக்கு அவசியம்? நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் படக்காட்சிகளும் மற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும். அப்போ தேவையற்ற யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஜீவாந்தத்தை விரயம் செய்கின்ற தேவையற்ற ஊடகங்கள். நல்ல செய்தி எங்கே வருதுங்க? எல்லாமே தெரிந்து நினைவு வைத்துக் கொள்ள முடியுமா? வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம் ஒரு செய்தியை, ஏதோ 1-2 தான் நினைவில் இருக்குமே தவிர 90% நினைவிலே நிற்காது. இதுல வெற்றிக்குத்தான் விஜயகாந்தத்தை விரைவு செய்தோம். இப்படி ஜீவாந்தத்தின் மீது ஒரு கருத்து இருக்க வேண்டும், அதன் மீது ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். எதை செய்தாலும் இது ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். கன்வர்ஷன் and consumption of biomagnetism is perception. ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவம். இதை புரிந்து கொள்கின்ற போதுதான் நித்திய கர்மத்திலேயே நாம் நிஷ்காமியத்தை பின்பற்றி விடுவோம்.
எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் இது எனது வயிறு செரிக்கின்ற அளவுக்கு மேல் கூடாது என்ற எச்சரிக்கை வலுவாக இருக்க வேண்டும். அதே போல் திரைப்படத்தில் பார்ப்பது குறைத்துக் கொள்ளலாம். நல்ல கருத்துள்ள திரைப்படங்கள், பொழுதுபோக்கான நகைச்சுவையான திரைப்படங்கள் என்ற வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுங்க. ஏன்னா மனதனுடைய வாழ்க்கையில பொழுதுபோக்கு என்ற அம்சம் இல்லை என்றால் மனிதன் பைத்தியமாகி விடுவான். பல வகை துறைகளிலே அறிவும் மனமும் ஜீவாந்தமும் செலவாவதால் மனதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய கலைகள் அவசியம் என்பதனால்தான் ஆதிகாலம் தொட்டு நுண் கலைகள் என்ற வகையிலே இயல், இசை, நாடகம் என்று 3 துறைகளை வகுத்தார்கள் ஞானிகள். எனவே மனிதனுக்கு களிப்பூட்ட நிகழ்ச்சிகள் வேண்டும். அப்போ இயற்கை காட்சிகளை ரசிப்பது, பக்கத்தில் உள்ள பல இடங்களுக்கு சென்று வருவது என்று இதெல்லாம் மனதுக்கு களிப்பூட்டக்கூடிய அல்லது அந்த டிப்ரெஷன் சொல்கிறோமே, மனசோர்வு, அவற்றிலிருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடிய வகையிலே தான் இந்த என்டர்டைன்மெண்ட்ஸ், பொழுதுபோக்கு விஷயங்கள் நமக்கு அவசியம். ஆனா அதுவே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. எப்போது நமக்கு சோர்வு இருக்கிறதோ அப்போது சற்று மனதை புத்துணர்ச்சி படுத்திக் கொள்வது அவசியம், தவிர்க்க முடியாதது. ஆனால் அதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு 3 நாட்களும் கேளிக்கையில ஈடுபடுவது, ஊர் சுற்றுவது, நினைத்த போது பார்ட்டி என்று உணவகங்களிலே போய் கண்டதை சாப்பிடுவது என்று மாதத்திற்கு 10 நாட்களை இப்படி செலவழித்தோம் என்று சொன்னால் இது புத்துணர்ச்சி அல்ல. இதுவே மனவியாதியாக மாறி போகும். இதுவே ஒரு வகை மனவியாதி. எதை பழகுகின்றோமோ அதற்கு பழகுவதுதான் மனதின் இயல்பு. பழக்கம் என்பது பழகுவது. எனவே நிஷ்காமிய நித்திய கர்மமாகிய உடலின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற செயல்பாடுகளிலேயே, அனுபவ பொருட்களிலேயே அதீதமான நாட்டத்தை கொள்ளாமல் அங்கேயே அளவு, முறை என்ற இலக்கணத்தை வகுத்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த இலக்கணத்திலே ஸ்திரமாக பின்பற்றக்கூடிய பக்குவத்தையும் பெற்றுவிட்டோம் என்றால் வாழ்க்கை ஆனந்தம்தான். எந்த வகையில் துன்பம் வராது. எனவே இந்த விருப்பு வெறுப்பு என்பது கர்ம வினைகளின் தாக்கம். அந்த வினைகள் வெளிப்படுகின்ற போது வான்காந்தத்தில் இருக்கின்ற மற்ற வாழ்ந்து முடிந்த ஆன்மாக்களின் அனுபவங்களும் இதனோடு சேர்ந்து வலுப்பெற்று விடுகிறது. ஒரு ஆசைப்படுகின்ற போது துவக்கத்தில் தான் அது என்னுடைய எண்ணம். தோன்றிய உடனே வான்காந்தத்தோடு கலந்து விடுகிறது. அதனால் அந்த எண்ணத்திற்கு அதீதமான வலு வந்து விடுகிறது. எப்படியாவது அதை துய்த்தே ஆக வேண்டும் என்ற வேகம் வருவதற்கு காரணம் இந்த பூமியின் காந்த களம். அதாவது நீங்க அனுபவத்திலே பார்க்கலாம். சிட்டி லைஃப், நகர்ப்புற வாழ்க்கை எப்போதுமே நாகரிகம் சார்ந்தது, அனுபவங்களை சார்ந்தது. இங்க இருந்து பாருங்க, மனம் எப்போதும் ஒரு நிலையில்லாத, அமைதி இல்லாத வகையிலேயே தவித்துக் கொண்டிருக்கும். அப்படியே ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிராமத்திற்கு போவோம். விவசாயம் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு போவோம். பச்சை பசேல் என்று அங்கங்கே பயிர்கள் விளைந்து காற்றிலே அப்படியே அசைந்து கொண்டிருக்கும். அதை பார்க்கின்ற போது மனம் நிறைவு பெறுகிறது. இந்த இடத்துல உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போதைக்கு ஒண்ணும் வேண்டாம், அப்ப பார்த்துக்கலாம் சொல்லுவோம். அப்ப நிறை மனதை தருவது எது என்றால் பச்சை பசேல் என்ற பயிர்கள் இருந்திருக்கின்ற தோட்டங்கள். அதனால்தான் முனிவர்கள் ஏன் காடுகளுக்கு போனார்கள் என்றால் தாவரங்களுக்கு ஆசைகள் கிடையாதுங்க. அதிகமான ஆசைகள் கிடையாது. எனவே ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அலைக்களம் இருக்கும் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா?
மகிழ்ச்சியும் பேசுறாங்க. இல்லை, நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற மக்களின் ஆசைகள் அளவுக்கு அதிகமானவை. அதனால்தான் நிம்மதி நாடுகின்ற மக்கள் கிராமத்தை நோக்கித்தான் போவார்கள். நகரம் ஒரு நரகம். நகரம் ஒரு நரகம். ஏதோ ஒரு நாகரிக வாழ்க்கையின் மீது ஒரு நாட்டம், ஈர்ப்பு. ஆனால் நம்மை போல் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இதுல என்ன இருக்கிறது என்ற ஆராய்ச்சியின் விளைவாக பார்க்கின்ற போது, இந்த நரகத்திலிருந்து வெளியே போனால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்றுதான் தோன்றுமே தவிர, நகர்ப்புற கவர்ச்சிகளிலே நாம் சிக்குவதில்லை. எனவே இந்த கர்ம வினைகளை கையாள்வதிலே மிக மிக கடினமான காரியம் கூட. அதற்கு எளிய வழி, கடினமான எளிய வழி, விரும்பத்தகாத ஒரு விருப்பம் என்ன என்றால், எப்போதுமே விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆக்னை தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம். அப்ப மனதை விழிப்பு நிலைக்கு திருப்புகின்ற போது அது 20 அலைச்சொல்லுக்கு கீழ் 14க்கு கீழ் வந்துவிடும். 20க்கு கீழ் இருந்தாலே இந்த கவர்ச்சிகள் எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. 13க்கு வந்து விட்டால் எண்ணங்களே இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கலாம். அது நாள் முழுவதும் இருக்க முடியுமா என்பது பெரிய கேள்வி அல்லவா? அது மட்டுமல்ல, தொழில் செய்கின்ற போது, போக்குவரத்தில் இருக்கின்ற போதெல்லாம் சில நேரங்களில் அது விபத்துகளை கூட ஏற்படுத்தி விடலாம். ஏன்னா கவனம் இருந்தால்தான் அந்த ஒரு தொழிலை செய்ய முடியும், பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ள முடியும். ஏன்னா அங்கெல்லாம் ஒரு ஆல்பான்னு சொல்லக்கூடிய நிலையில எல்லாம் இருப்பது மிக கடினம். அதையும் கடந்த ஒரு நிலை இருக்குங்க. அதாவது தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி சொல்றோமே, அந்த நிலை இருந்து விட்டால் புலன் கடந்த அறிவால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ கடமைகளை கூட அந்த நிலையில இருந்து செய்ய முடியும், பயணத்தை கூட அந்த நிலையில மேற்கொள்ள முடியும். செய்து பார்க்கலாம்னு ட்ரை பண்ணக்கூடாதுங்க. நாமெல்லாம் அத செய்து பார்க்கலாம்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ரிசல்ட் எப்படி வேணா வந்துடலாம் இல்லையா? அதனால நாம பாதுகாப்பான வழியைத்தான் பார்த்துக் கொள்ளணும். மற்ற சமயங்களிலே, வீடுகள் இருக்கிற போது, மற்ற சமயங்களிலே மனதை கொஞ்சம் அமைதி நிலையிலே, சாந்த நிலையிலே, ஆக்னை நிலையிலே வைத்துக் கொண்டால், பெருமளவு இந்த தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம். காரணம் என்னன்னா, இந்த அமைதியிலிருந்து பழகிவிட்டால், மனம் எளிதில் வினை வழி செல்லாது. பதிவுகளின் தாக்கம் அந்த அளவுக்கு செலுத்த முடியாது. அதே போல சமுதாயத்தின் ஆசைகளின் தாக்கமும் நம்மை அந்த அளவுக்கு ஊடுருவி விட முடியாது. ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மற்ற சமயங்களிலே கூட. அதனால்தான் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் என்ற நித்திய கர்மத்திலேயே தவத்தையும் இணைக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்தியே சொல்லுகின்றார். வேண்டியாங் எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று 10 குறட்பாக்களிலே தவத்தின் அத்தியாவசியத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எனவே தவம் என்பது நித்திய கர்மங்களில் ஒன்றாக மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த சமுதாய சிக்கலிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். சரி, இப்போ இந்த நித்திய கர்மத்தை நாம் செய்கின்ற போது ஏற்கனவே அதே வகையில் வாழ்ந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா, பதிவுகள். அவை இதனோடு இணைகின்ற போது அந்த பதிவுகளுக்கு சற்று வலு கூடுகிறது. அப்ப அறிவை புறம் தள்ளி மனதின் வழியாக, அந்த பதிவுகளின் எழுச்சியின் வழியாக ஒரு அளவு முறை கடந்த சுகத்தை நாட வைத்து விடுகிறது, ஆசைப்பட வைத்து விடுகிறது. எண்ணம் உடலை கருவியாக பயன்படுத்தி
ஆசைப்பட்டதை செய்ய வைப்பதால் நித்திய கர்மமே காமிய கர்மமாக தரம் குறைந்து போகிறது. அது பேராசையாக மாறி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நம்மை அரிக்கிறது. ஆசைப்பட்டது கிடைக்க வாய்ப்பு இருக்க வேண்டும். கிடைத்தாலும் துய்ப்பதற்கு உடல் நலம் இருக்க வேண்டும். அப்படியே துய்த்தாலும் அவருடைய விளைவு உடலையோ மனதையோ பாதிக்காமல் இருக்க வேண்டும். இந்த விதிகளுக்கு பெரும்பான்மையான அனுபவ பொருட்களும் சமுதாயமும் ஒத்து போகாது. எனவே அளவு முறை என்பதே சமுதாயத்திலிருந்து விலகி நிற்கின்ற ஒரு வாழ்க்கை தான். இப்போ பல சமயங்களிலே அக்கம் பக்கத்தாரோடு நாம் பார்ட்டி என்று சொல்லி உணவு விடுதிக்கு போகிறோம். எல்லோரும் பல வகையான உணவுகளை சாப்பிடுவார்கள். நம்மையும் சாப்பிட வற்புறுத்துவார்கள். அப்ப தவிர்க்க முடியாதா என்றால் முடியும். இருந்தாலும் அளவை குறைத்துக் கொள்ளலாம் இல்லையா? அவர் வற்புறுத்துகின்ற ஒரு மினிமம் லெவல், இது எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க என்று நம்மை பெருமளவிலே காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்போ உறவு நட்பையும் பேணிவிடலாம். அதே சமயத்துல இது போன்ற சிக்கலிருந்தும் பெருமளவு நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏன் என்றால் இது போன்ற சின்ன சின்ன என்ன சொல்றது, பொருந்தா உணவுகளை கூட உடல் செரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அட்ஜஸ்டிங் பவர் இருக்குங்க. அடிக்கடி செய்யக்கூடாது. எப்போ ஒரு நாளைக்குன்னா உடலே அதை சமாளித்துக் கொள்ளும். அடிக்கடி போற போது அந்த சமாளிக்கிற திறம் இல்லாம போயிடும். பிறகு இந்த உணவு நம்மை தாக்கி வியாதிகளை ஏற்படுத்திவிடும். இவ்வாறு காமிய கர்மத்தின் வழியாக மனம் செயல்பட்டு உடலை பயன்படுத்திக் கொள்கின்ற போதும் உடல் உறுப்புகள் இயற்கைக்கு கட்டுப்பட்டது தானே. பாட்டின்னு போனா வற்புறுத்தினாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டால் நிச்சயமாக அடுத்த நாள் நமக்கு உபாதைகள் உண்டு. ஏன்னா புலன்கள் அது இயற்கைக்கு கட்டுப்பட்டது அல்லவா. ஓரளவுக்கு அதை சமாளிக்கும். அதுக்கு மேலையும் எடையை கூட்டினால் அச்சு முறிந்துதானே போகும். அது போலத்தான் நம்முடைய புலன்களும் ஓரளவுக்கு தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடிக்கடி அதே போல செய்தாலோ அல்லது ஒரே சமயத்தில் பெருமளவிலே செய்தாலோ அது பாதிக்கப்பட்டுவிடும். அது துன்பத்தை தான் தரும். சரி, இப்போ இன்பத்தை நாடித்தானே மனசே இந்த புலன்களை வற்புறுத்தி செய்ய வைத்தது. அதிலே பாதிக்கப்பட்ட புலன்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது, வலி நோய் என்று வருகின்ற போது புலன்கள் மட்டுமா தவிக்கிறது? மனம் வருந்தவில்லையா? மனம் துடிக்கவில்லையா? அப்ப எந்த புலன்களை வற்புறுத்தி இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்று பயன்படுத்தியதோ அதே புலன்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது, வலி ஏற்படுகின்ற போது அந்த வலியிலே சுகத்தை நாடிய இந்த மனமும் துக்கப்படுகிறது. யோசிச்சு பார்க்கணும். இப்ப நினைக்கிற நீ சுகமா இருக்குன்னு, நாளைக்கு அழுக போறது நீ தானப்பா. நீ உடம்பு வருத்தப்பட்ட நீ வருத்தப்பட மாட்டியா? அதைத்தான் வள்ளுவப்பந்தி அழகா ஒரு குறள் சொல்வார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யாரு? இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதற்கு பல தமிழறிஞர்கள் எழுதிய கருத்து என்ன என்றால், துன்பம் வருகின்ற போது நீங்கள் துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்படும். இது நல்லா இருக்கு. எதுகை மோனையோட துன்பம் துன்பப்படும். நல்லாத்தான் இருக்குது. சிந்தித்து பார்த்தால் துன்பம் தனியாக நின்று துன்பப்பட முடியுமான்னு பாருங்க. தமிழ் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க விளக்கம். ஆனா அர்த்தம் தான் புரியல. துன்பம் என்பது தனியாக நிற்க முடியுமா? உடல் கடந்து தனியா நின்று ஐயோ இவன் வருத்தப்பட மாட்டேன்றான் என்று அது உட்கார்ந்து அழுக முடியுமா? என்ன கருத்து? இதுதான் வள்ளுவர் சொன்னாரா?
தமிழ் படிக்கிறோம், ஆனா கிரியேட்டிவிட்டி இல்லை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லை. அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு எழுதி நானும் திருக்குறள் புக்கு போட்டுட்டேன்னு நிறைய பேர் போட்டு வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப வள்ளுவர் சொன்ன கருத்து என்ன? இப்போ ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட வேண்டும் என்று மனம் ஆசைப்படுகிறது. அதெல்லாம் வேண்டாம், சுமாரு என்று அறிவு அதை அதட்டுகிறது. மனம் ஏற்றுக்கொள்ளுமா? சரி, நீ சொல்வது உண்மைதான், வாஸ்தவம் தான், நான் விட்டுறேன் என்று மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும், அடம் பிடிக்கதா இல்லையா? மனம் அடம் பிடிக்கிறது என்று அறிவு மனதுக்கு இடம் கொடுத்தால், அடிக்கடி உணவகங்களில் போய் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டு, இந்த மசாலா, கொழுப்பு, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் 30-35 வயது ஆகிற போது அவையெல்லாம் கொலஸ்ட்ராலாக எல்டிஎல்லா மாறி இரத்த குழாய் அடைக்கின்ற போது மருத்துவமனைக்கு போனா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் என்கின்ற போது வலிக்குமா, வலிக்காதா? துன்பம் படுமா, படாதா? துன்பப்படும். அது எவ்வளவு பெரிய துன்பம்? செலவும் அதிகம், வலியும் அதிகம், உயிருக்கும் ஆபத்திற்கு. எவ்வளவு பெரிய துன்பம்! இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? அவ்வப்போது பதார்த்தங்கள் சுவையின் காரணமாக சாப்பிட்டே தீருவேன் என்று அடம் பிடித்த பதிவுகளின் மனதின் தாக்கம் தானே. அறிவு சொன்னபடி கேட்காத குறைதானே. இப்போ இந்த துன்பத்தை சந்திப்பதற்கு பதிலாக மருத்துவமனையில் படுகிறோமே, இந்த துன்பத்தை சந்திப்பதற்கு பதிலாக இங்கே மனசு துன்பப்பட்டத, எனக்கு வேணும், பதார்த்தம் வேணும், நீ வாங்கி கொடு, சுமார் வாங்கி தர மாட்டேன் என்று அறிவு இங்கேயே மனம் படுகின்ற துன்பத்தை அலட்சியப்படுத்தி விட்டால் அந்த துன்பம் படுவதற்கான வாய்ப்பு இருக்காது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இந்த மனம் பட்ட ஆசையை நிராகரித்து மனதை துன்பப்படுத்தி விட்டால் பின்னால் துன்பப்பட வேண்டிய நோயோ, செலவோ, நட்டமோ, மரணமோ வராது என்று அர்த்தம். அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஆசைப்படும் போதே அதை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு விட்டால் பின்னால் வரக்கூடிய விளைவுகளிலே வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பதுதான் இந்த குறளுக்கான வள்ளுவர் சொன்ன பொருள். இப்படி மனமும் சேர்ந்தானே வருத்தப்படுகிறது. சரி, இப்படி ஒரு வருத்தம் வருகின்ற போது அறிவு கேட்கும், வருத்தப்படுறியா? அன்னைக்கே சொன்னல, இது வேண்டாம் வேண்டாம் எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? இப்ப ஒப்பாரி வைக்கிறியா? வை, நல்லா அழு. இப்ப மனசு என்ன சொல்லும்? இனிமே செய்ய மாட்டோம், இனிமே செய்ய மாட்டோம், அதாவது வேண்டவே வேண்டாம், செத்தாலும் சாப்பிட மாட்டேன். நோய் குணமாகிவிட்டால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிடும். இதுதான் குருட்சேத்திரம். விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற வாழ்க்கை போராட்டம், ஜிகாத் போராட்டம். இந்த போராட்டமே தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே பெரும் போராட்டம். இது எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னா வாழ்க்கை என்ன இருக்குன்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ரொம்ப யோக்கியமா வாழ்ந்துட்ட, என்ன பண்ண போற, நீயும் ஒரு நாள் சாகத்தான் போறேன் என்று மற்றவங்க கேலி பேசுவாங்க. ஒரு நாள் சாகத்தான் போறோம், யாரும் இங்க நிரந்தரம் கிடையாது. ஆனா நோயின்றி வலியின்றி வாழ்ந்து போவது தானே சிறப்பு, இல்லையா? நோயின்றி வலியின்றி சிக்கல் இன்றி வாழ்வது தானே சிறப்பு. அதான் வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். நமக்கும் துன்பம் வரக்கூடாது, மற்றவர்களுக்கும்
துன்பம் வரக்கூடாது. அதுதான் சிறந்த பண்பாடு. ஒரு சமுதாயத்தின் சிறந்த பண்பாடு என்பது எது என்றால், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம் சொல் செயல் எங்கே இருக்கின்றனவோ அந்த சமுதாயமே உயர்ந்த பண்பாட்டில் வாழ்கின்ற சமுதாயம். இந்த அனுபவங்களில் வினை பதிவுகளில் மனம் சிக்குவதால் அதை விட அந்த பதிவுகள் தானே எழுச்சி பெற்று மனமாக வருதுங்க, இல்லையா? ஆத்மாவிலிருந்து எழுச்சி பெறுவது மனம். அந்த மன அலைகள் மூளையில் மோதுகின்ற போது எண்ணம். அப்ப மனம் என்பதே பதிவுகள் தானே. கடந்த கால வினை பதிவுகள் தான் மனசு. அதனால்தான் மனதை எப்போதும் ஆராய்ச்சியிலேயே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனம் என்பது உணர்கின்ற திறம் மட்டும் அல்ல, பதிவுகளின் வெளிப்பாடு. முன்வினை தன்வினை என்ற 2 அடுக்கு வினை பதிவுகளின் வெளிப்பாடுதான் மனம். அப்போ இந்த வினை பதிவுகளிலே ஒழுக்கம் இருந்தது, பற்றின்மை இருந்தது, ஆன்மீகம் இருந்தது என்றால் அவை எல்லாமே நமக்கு நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கும். அது இல்லாத போது நம்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். எனவே இந்த நித்திய கர்மத்தை செய்கின்ற போது அங்கே எச்சரிக்கை வேண்டும். காமியம் என்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல், பேராசையாக மாற விடாமல், எல்லா சம்பத்துகளும் தனக்கே வேண்டும், வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற ஆணவத்தில் சிக்கிவிடாமல், தர்மம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து வாழ்வதே நித்திய கர்மா. அதுதான் நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். இதுல இந்த நித்திய கர்மத்தை தவிர்க்க முடியாது. உணவு உண்ணவில்லை என்றால் உயிர் தங்குமா? நீர் அருந்தவில்லை என்றால் உயிர் தங்குமா? சுவாசிக்கவில்லை என்றால் 2 நிமிடங்களுக்கு மேல் உயிர் தங்குமா? எல்லாமே அத்தியாவசியமான நித்திய கர்மாக்கள், செய்தே ஆக வேண்டிய கடமைகள். உணவு, உறக்கம், ஓய்வு, தாம்பத்தியம் அனைத்தும் தவிர்க்க முடியாத செயல்பாடுகள். அது உடலுக்கும் தேவை, ஆத்ம நிறைவுக்கும் தேவை. இப்போ இதை விருத்தி செய்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டால், அளவு முறையோடு வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் அதுவே கர்ம யோகமாக மாறிவிடும். எப்படி? இப்ப நிசித்த கர்மம் ஒன்று உண்டு. நிசித்த கர்மா என்பது என்னன்னா, இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல யமம் நியமம் பிரணயாமம், யமம் நியமம் பிராணயாமம், இன்னொருக்கு ஆசனம் பிராணயாமம். இப்ப யமம் நியமம் என்பது என்ன என்றால், யமம் என்பது செய்ய வேண்டியவை, நீ யமம் என்றால் செய்யக்கூடாதவை. அப்போ தீயவற்றை செய்யாதிருப்பது. இப்ப நித்திய கர்மா என்பது செய்ய வேண்டியதை செய்தாகணும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் இதெல்லாம் செய்ய வேண்டியவை, அளவு முறையோடு செய்ய வேண்டியவை. நிசித்த கர்மா என்பது செய்யக்கூடாதது, அளவு முறை மீறக்கூடாது என்ற விதிக்கு உட்பட்டது நிசித்த கர்மா. ஏன் இதுல நிசித்த கர்மால செய்யக்கூடாதது என்று சேர்க்கிறோம் என்றால், மது இருக்கு, அளவா குடிச்சுக்கலாம். அப்படி ஒரு இலக்கணம் இருக்கா? இல்லை. போதை வஸ்துக்கள் அளவா பயன்படுத்திக்கலாம்? இல்லை. அது முற்றிலும் விளக்க வேண்டியவை. அதே போல நித்திய கர்மம், உணவு, உழைப்பு, உறக்கம், இது அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாது, அதிகமாகவும் போகக்கூடாது. அப்போ நிசித்த கர்மா என்பது விளக்க வேண்டியவை மட்டுமல்ல, அளவு முறையோடு பின்பற்ற வேண்டியவும் கூட. அப்ப நித்திய கர்மா
நிசித்த கர்மா, காமிய கர்மா, நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மா, அப்புறம் நிஷ்காமிய கர்மா என்று 5 வகையாக கீதையிலே பேசப்படுகிறது. அப்போ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் அளவு முறையோடு செய்து கொண்டு செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து விட்டு வாழ்க்கையில நான் என்ற எண்ணம் இல்லாது, நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாது செய்வதெல்லாமே கர்மயோகமாக மாறும். அதுல நான் என்ற காமம் இருக்காது. எனவே இறைவனே அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்தாலும் பரிணாம மலர்ச்சியில் முழுமை பெற்று அனைத்து சுகங்களையும் துய்ப்பதற்கு மனித உடலால் மட்டுமே சாத்தியம். மனிதரில் தான் தெய்வம் தன்னை அறிந்து சுகமடைகிறது. சுத்த வெளியாக இருந்த வரைக்கும் இன்ப துன்பம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லான். பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தில் இறுதியாக பூத்த அற்புத மலர்லவா மனிதன். எனவே இந்த மனிதன் துன்பப்படுவதற்கு இயற்கை காரணம் அல்ல. இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்றார் கண்ணதாசன். மனிதனின் அழுகைக்கு காரணம் தெய்வம் அல்ல, இயற்கை அல்ல. எனவே உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்று கண்ணதாசன் இன்னொரு பாடல சொல்வார். இதுதான் கர்மயோகம். கொண்டு வந்த வினை பதிவிலிருந்து தப்ப முடியாது. மகான்களே விதிவிலக்கு அல்ல, மனிதரை மாத்திரம். எனவே வருகின்ற இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மன பக்குவத்தை தவத்தால், தத்துவ விளக்கத்தால், தவம் வேற விளக்கம் வேற பிரிக்க முடியாதுங்க. விளக்கம் தெளிவானால் தவம் நன்னா வரும். தவத்தில் ஆழ்ந்தால்தான் விளக்கம் தெளிவாகும். இரண்டும் ஒன்றோடொன்று நீக்கமர கலந்தது, பிரிக்க முடியாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றேன். ரெண்டையும் பிரிக்க முடியாது. தவத்தோடு விளக்கம், விளக்கத்தோடு தவம். அப்பதான் பக்குவம் பெற முடியும். என்ன பக்குவம்? கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்ற கண்ணதாசன். இந்த உணர்வை பெறுவதற்கு இறை தத்துவமும் இயற்கை விதியும் தெளிவாக ஐயமர கற்று தெளிய வேண்டும். பதிவுகளால் அமைந்த வாழ்வை ஏற்க எல்லோராலும் இயலாதுங்க. தவம் செய்து இறை தத்துவத்தை உணர்ந்து இறை நீதியை மதித்து வாழ்பவரால் மட்டுமே முடியும். மற்றவர்களால் துடிக்கத்தான் முடியும். சிந்திக்கின்ற அறிவு இறைவன் தந்தது. சிந்திக்கின்ற அறிவு இறைவன் தந்த கொடை. சிந்தனையை தூண்டுகின்ற குருவும் இறைவன் அனுப்பி வைத்ததே. சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் நட்டம் யாருக்குங்க? மக்களுக்கு தான். அதைத்தான் அவசரப்படுறாங்க. எனவே இன்பம் வருகின்ற போதே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அளவு கடந்த இன்ப துன்பங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காதுங்க. எனவே சிந்தித்து பார்த்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பொறுப்புணர்ச்சி வந்துவிட்டால் போதும். ஒவ்வொருவருக்கும் அற்புதமான வாழ்க்கை, சொர்க்கலோகமான வாழ்க்கை சாத்தியமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் மனவளக்கலை சாதிக்கிறது. இந்த பயிற்சிகளை பெற்றவர் பயிற்சிக்கு முன் இருந்த நிலைக்கும் பயிற்சிக்கு பின் வந்த மாற்றங்களுக்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. ஆனால் இந்த பயிற்சிகளை செய்வதனால் நமக்கு என்ன செலவு, என்ன நட்டம் பாருங்களேன். ஏதாவது செலவு இருக்கா? ஏதாவது நட்டப்படுவதற்காக இருக்கா? அணுவளவும் கிடையாது. ஆனால் பெறுகின்ற பெற போகின்ற நன்மைகளோ ஏராளம். எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்டம் முழுவதும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்து உள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற அன்பர்களே வாரியர்.
என்று அன்போடு கருணையோடு அழைக்கிறார் மகர்ஷி அவர்கள். திரும்பி பார்க்கத்தான் மக்களுக்கு நேரம் இல்லை. பொருள் சார்ந்த உலகத்தில் உடல் சார்ந்த சுகங்களே வாழ்க்கை என்றிருக்கின்ற மக்களுக்கு, பொருள் சார்ந்த உலகத்தில் உடல் சார்ந்த சுகங்களே சாஸ்வதம் என்று நம்புகின்ற மக்களுக்கு அருள் சார்ந்த சுகமான அற்புதமான வாழ்க்கை உள்ளது என்று வாழ்ந்து செழித்தவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கேட்கணுமே. இதை கவிஞர் வாலி ஒரு பாடல சொல்வார். இருட்டினில் வாழும் மனிதர்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் நம் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அப்போ வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி என்று சொன்னாரே மகரிஷி, அதுதான் இது. யார் வெற்றிகரமாக சுகமாக வாழ்ந்து முடிந்தார்களோ அவருடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் சுகமாகத்தானே அமைய முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மகான்களின் அழைப்பை காது கொடுத்து கேட்பதற்கு மக்களுக்கு நாட்டம் இல்லை என்பதை பைபிள் சொல்கிறது. இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது. இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சாதான் ஆன்மீகத்தின் பக்கம் வருவோம். பணக்கார கொழுப்பு, அதிகார கொழுப்பு, புலன் நாட்டத்திலே கொழுப்பு, இதெல்லாம் கரைஞ்சாதான் அப்போ வந்து கேட்பான், சார் நான் தவம் பண்ணி கற்றுக்கிறேன் சார். ஏன் சார்? பிபி கண்ட்ரோல் பண்ண முடியல சார், ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. டாக்டர் வந்து தவம் பண்ண சொன்னாங்க. இப்போ தவம் பண்ணி என்ன பண்ண போற? இப்போ தவம் என்ன பண்ண போற? தவம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்கே சில ஆண்டுகளாகும். தவத்தை செய்வதற்கு சில ஆண்டுகளாகும். நீ சாகர நேரத்துல வந்து இப்ப தவம் கத்துக்கிறேன்னு சொன்னா எப்படி கத்துக்க முடியும்? முதல்ல உன்னுடைய பிபி ஏறினதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை முதல்ல சரி பண்ணு, அப்புறம் தவம் பண்ணலாம். எதையும் விடுவதற்கு தயார் இல்லைங்க. நான் பலரோட இன்டராக்ட் பண்ணும்போது எதையும் விடுவதற்கு தயாராக இல்லை. ஆனா தவம் பண்ணணும், பிபி சரியா போகணும். எப்படி போகும்? அதாவது கொதிக்கிறத சரி பண்ண சொன்னா எரியதை போடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப எரிய தணலை மூட்டி கொண்டே கொதிக்கிறது அடக்கணும்னு சொன்னா எப்படி அடக்க முடியும்? அப்ப உள்ளே ஆசைகள் கோபதாபங்கள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ தவம் பண்ணி கொதிப்பு அடக்கணும்னு சொன்னா எப்படி அடக்க முடியும்? முதல்ல எரியதை புடுங்கினா தானே கொதிக்கிறது அடங்கும். இல்லைங்க, அது அப்படியே இருக்கட்டுங்க. நீங்க கொஞ்சம் தவம் கத்துக்கிடுங்க. இது போன்ற ஒரு வேடிக்கை மனிதர்கள் எல்லாம் மாற்றங்களையே நாம் பார்க்கத்தான் செய்யறோம். எனவே மகாகவி பாரதியார் என்ன செய்யறாருன்னா, இந்த மனித வாழ்க்கையில் இவ்வளவு அவஸ்தை இருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பராசக்தி இடத்துல. தாயே பராசக்தி, அனைத்து உயிர்களையும் நீதான் படைத்தாய், மனிதர்களையும் நீதான் படைத்தாய். மண்ணிலே உயர்ந்த மனதிலே சிறந்த மனிதனை ஆறாவது அறிவான பகுத்தறிவுடன் படைத்தும் என்ன புண்ணியம் தாயே. அறிவில் உயர்ந்து இறைவனோடு கலந்து பேரின்பத்தை தூய்க்கவா என்று எனது அறிவு மேலே இழுக்க, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன் சுகங்களில் மனம் நிறைவு பெறாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கீழே இழுக்க, இந்த திருசங்க சொர்க்கத்திலேயே என்னை விட்டு விட்டாயே. பிறகு அறிவென்ற அற்புதமான பொருளை ஏன் கொடுத்தாய்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இசை புலமை படைத்த வித்வான் தஞ்சையில் செய்த அற்புதமான வீணையை மீட்டாமல் அதை தூக்கி தரையிலே அடித்து உடைத்து விட்டால் என்ன பயன்? இதுபோல் ஆறறிவோடு படைக்கப்பட்ட என்னை ஐந்தறி விலங்கு போல் வாழ விட்டு விட்டாயே. எனவே உன்னிடத்தில் நான் என்ன வேண்டுகிறேன் தெரியுமா? இந்த ஐம்புலன் கவர்ச்சியிலிருந்து என்னை விலக்கி
எனது அறிவு முழுமையும் மாபெரும் நிலமாகிய உலகுக்காக பயன்படச் செய். உறுதி சொல்லடி சிவசக்தி, என்னை காப்பாற்றாமல் தண்டச்சோறாக பூமிக்கு பாரமாக விட்டு விடுவாயா? இந்த கருத்துக்கு என்ன பாடல் சரிங்களா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த நிலம் பயனுற வாழ்வதற்கு. சொல்லடி சிவசக்தி, நில சுமை என வாழ்ந்திட புரிக்கு வையோ. தண்டச்சோறாக வாழ்வதிலே மக்கள் சுகம் கண்டு போனார்கள். உலகத்திலே பார்க்கிறோம், இந்த மனிதன் பிறந்து வாழ்ந்ததுல என்ன அர்த்தம் இருக்குங்க? என்ன அர்த்தம் இருக்கு? படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போறான். இதுதான் இந்தியாவில் நடக்கின்ற வாழ்க்கை முறை. எல்லா குழந்தைகளும் 2 வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. மாண்டசோரி, எல்கேஜி, யூகேஜி என்று 2 வயசுல கொண்டு போய் தள்ளிடுறாங்க. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் நல்ல தொழிலோ வேலைக்கோ போறான். உடனே நல்ல இடத்துல கல்யாணம் பண்றாங்க. அவன் 2 குழந்தைகள் பெற்று விட்டுறான். ஒரு வீடு கட்டுறான். ஒரு நாள் செத்து போறான். அப்போ படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து சொத்து போறது. இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? இந்த சாதனைக்கா நீ பிறந்த? அறிவெட்டு ஜென்மங்களே, இந்த சாதனைக்கா பிறந்தீர்கள்? இவர்களை பற்றி வள்ளுவர் பிறந்து என்ன சொல்ற தெரியுங்களா? செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். ஞானிகள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு தன்னை திருத்திக் கொள்ளாமல் நாக்குக்கு அடிமையாகி புலன்களுக்கு அடிமையாகி வாழ்கின்ற இந்த மனிதன் இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று வள்ளுவர் கேட்கிறாருங்க. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலை கட்ட மனிதனை நினைந்து விட்டான் நூந்து கொண்ட பாரதியார் கடைசியில என்ன சொன்னார் தெரியுங்களா? வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வேன், மேதினியில் எது நடந்தால் எனக்கு என்ன என்று. விருத்துறாங்க மகான்களை. மகிழ்ச்சி விட்டுட்டு தான் போனார். இல்லைன்னு 90 வயசுல போக மாட்டார். இருந்திருக்கலாம், இன்னொரு 100-120 வருஷம் வரைக்கும் இருந்திருப்பார். நொந்துதான் விட்டுட்டு போனார். ஏன்னா மக்களுக்கு இங்கே வருவது கூட இதை வைத்துக்கொண்டு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா என்றுதான் பாக்குறாங்களே தவிர எதையும் விட்டுவதற்கு தயாராக இல்லை. பாக்குறோமே, எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். எனவே வாழ்க்கையில் ஒரு போதும் என்ற மன நிறைவு வராத வரைக்கும் ஆன்மீகம் பெறும் போலித்தனமான ஒரு கௌரவம் தான். சரி, இன்னும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. அதை அடுத்த அமர்விலே நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். மிகச் சிறப்பு, நல்ல தெளிவான விளக்கம். கர்மயோகத்தை பற்றிய பல விளக்கங்களை இன்று நமக்கு தந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மம் நல்ல சிறப்பாக இருந்தது ஐயா. இப்பொழுது நாங்கள் கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வர ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா. வாங்க வாங்க. மன்னிக்கணும் ஐயா, நான் சென்னையில இருந்தப்போ கொஞ்சம் மனைவிக்கு உடம்பு இல்லாதனால அதை கவனிக்க வேண்டியிருந்தது. அதனால ஷார்ட் ட்ரிப் அது. அதனால மறுபடியும் இப்ப கூப்பிட்டு வந்துட்டேன். ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஃபார் ஃபியூ டேஸ்.
ஓகே. என்னுடைய கேள்விகள் இன்னைய பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இன்னைக்கு நான் வந்து அட்டன் பண்ணது. நாளைக்கு நான் இந்த திருக்குறள் பத்தி தான் பேச போறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு. எனக்கு இன்னொரு விளக்கம் இன்னொரு தடவை சொல்லணையா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர்ன்றது இடும்பைக்கு இடும்பைப்படாதவர், அது புரியுது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா துன்பம் ஒரு மனிதன் கிடையாது, அதுக்கு எப்படி துன்பம் வரும்னு சொன்னீங்க. அப்போ அந்த துன்பம் வந்து மனதினுடைய இடும்பை பத்தி சொல்றீங்களா? இன்னொரு தடவை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது மனதுடைய இடும்பையே தான். இப்போ ஏதோ ஒரு சுகத்தை விரும்புகிறது. ஆமா. ஆனா அது துய்த்தால் பிற்காலத்துல துன்பம் வரும். இப்ப மனசு வந்து எப்பவுமே தான் விரும்பியதை அடைவதற்கு தான் நச்சரிக்கும். ஆமா. அப்ப மனசை அடக்குகின்ற போது அது ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நேரத்துல ஒரு துன்பம் வருது, துன்பப்படுது. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்னாடி பெரிய துன்பத்திற்கு ஆளாக வேண்டாம். சரி, அதுல இந்த வார்த்தை எப்படி ஐயா பொருந்தது? இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இந்த இடும்பை இருக்கே, மனம் படுகின்ற இடும்பை, இதற்கு இடும்பை கொடுக்கிறோம். அந்த இந்த துன்பத்துக்கு துன்பத்தை கொடுத்துறோம். அந்த துன்பத்துக்கு துன்பப்பட வேண்டாம். ஓகே ஓகே. மனதினுடைய துன்பத்திற்கு துன்பம். மனதை துன்பப்படுத்தி விட்டால் உடல் துன்பத்தை தவிர்த்து விடலாம். சூப்பர் ஐயா. இப்ப வந்துருச்சு அது. ஏன்னா நான் பார்த்தேன், நானு பரிமேலழகர் உரையில இருந்து மணக்குடவர் உரை, மகரிஷியும் இந்த பாட்டுக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வரல. நீங்க வந்து கண்ணதாசன் பாடல்லையே டார்ச் லைட் அடிச்சு பாக்குற ஆளு நீங்க. எதையுமே சிந்திக்கிற போது அறிவுக்கு ஏற்புடையதா இருக்கணும். ஆமா, துன்பப்படும் சொன்னா அது எப்படி அர்த்தம் இருக்கு? ஆமா ஆமா. இது எல்லா பேச்சாளர்களும் பேசுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஃபேமஸ் அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு திருக்குறள் இது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச குறள். அவரும் இதை உள்வாங்கி இருப்பாரு. அது இந்த மாதிரி வார்த்தைகளில் விளக்கி இருக்க மாட்டாரு. அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. யாராவது கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, என்னமோ தெரியல. அது உன்னையா ரொம்ப சிறப்பு ஐயா. அது நல்ல ஒரு நுண்மையான பார்வை அது. அடுத்தது இந்த அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி முனிவருடைய இயமம் நியமம். அது எது எனக்கு வந்து இது ஒரு விவரம் ரொம்ப நாளைக்கு ஓடுது. நம்ம திருமூலரும் பாடியிருக்காரு அதே அந்த 8 அஷ்டாங்க யோகத்தை 8 விஷயங்களை பாடலா கொடுத்திருக்காரு. இயமம் நியமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எது காலத்தால் முந்தியது? எல்லாரும் அவங்க பதஞ்சலி முனிவர் தான் கண்டுபிடிச்சாருன்றாங்க. நம்ம வந்து தமிழ்லயே இது திருமூலர் கொடுத்திருக்காரு. அப்ப எது முன்னாடி வந்ததுன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கையா? அது நம்ம இந்த திருமூலருடைய காலம் கூகுள்ல தேடலாங்கய்யா. பதஞ்சலி மகர்ஷியுடைய காலம் தெரியும், நிச்சயமா அதுல கிடைக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. பார்த்தா பதஞ்சலி ரொம்ப ஓல்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, அதுவும் ஓல்டு தான். ஆமா, அதை தழுவி திருமூலர் எழுதியிருப்பாரோ எப்படியோ ஒண்ணு. யாரும் தழுவுதல் அப்படின்றதுலாம் கிடையாதுங்கய்யா. அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தழுவுதல்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்ப கிறிஸ்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா பைபிளை தழுவிதான் வள்ளுவர் திருக்குறள் எழுதினாருன்னு சொல்ல பேசுறாங்க. இன்னொருத்தர் யாருங்க, இந்த டாக்டர் நாகசாமின்னு ஒருத்தர், அவர் உபனிஷத்துகள் தழுவிதான் திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு அவர் ஒரு பக்கம் புக்கே போட்டு வச்சிருக்கிறாரு அவரு. ஆமா ஆமா, மியூசியம். ஞானிகள் யார்கிட்ட காப்பிடிப்பது மனிதனுடைய குணம். நம்முடைய குணம் தான் காப்பிடிக்கிறது. ஞானிகள் காப்பிடிக்க மாட்டாங்க. அதான் ஒரு ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. என்னுடைய சேல்ஸ் மேனேஜர் ஒரு மீட்டிங்ல கான்டெம்பரரிஸ் ஆல்வேஸ் டிஃபர் அப்படின்னுவாரு. அப்புறம் நான் உடனே எழுந்து கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிரேட் மென் திங்க் அலைக்னா அது காலத்தால் எந்த காலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி சிந்தனை தான் இருக்கும். சாக்ரட்டிஸ் சிந்தனை செய்ததை திருவள்ளுவர் இங்க வடிச்சிருக்காரு. பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர். அதனால அது மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்க மகாபாரதத்துல குந்தி தேவிக்கு திருமணத்திற்கு முன்பே கர்ணன் பிறந்தான். பைபிள்ல மேரிக்கு கணவன் தொடர்பு இல்லாமலே இயேசு பிறந்தார். வர்ஜின் மேரி. சரியா? ஆமா. இங்க மகாபாரதத்துல கிருஷ்ணன் பிறந்த உடனேயே சிறைச்சாலையில இருந்து பக்கத்துல ஊருக்கு கொண்டு போய் யாரு அந்த அம்மா பேரு
தேவகி கிட்ட இல்ல, தேவகி கிட்ட இருந்து ம். யசோதை கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க. சரி, இங்க சரி. இயேசுபிரான் அந்த மாட்டு தொழுவத்துல பிறந்த உடனேயே ம். அங்கிருந்து எடுத்துட்டு போய் எங்க பக்கத்துல எங்கேயோ எந்த ஊரு, எகிப்துக்கு பக்கத்துல இஸ்ரேல்ல ம். எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறாங்க இரவோட இரவாக. ம். 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 இப்ப என்ன சொல்லுங்க, மகாபாரதமும் பைபிளும் ஒன்றும் சொல்ல முடியுமா? கரெக்ட், கரெக்ட். ஸோ ம். நீங்க சொன்ன மாதிரி வைஸ் மேன் திங்க் அலைக். யா. இதுல இதுவே கூட காப்பி சொல்லுவாங்க. நாம பண்ற வேலைங்கய்யா. இன்னொரு கருத்து வந்து கிறிஸ்து அப்படின்றது, கிறிஸ்ன்றதும் நம்ம கிருஷ்ணம்னு சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேரு கிருஷ்ணம். அப்ப ஆமா இந்த கிறிஷும் அந்த கிறிஸும் அதுவும் பிரபஞ்ச சக்தி தான் அப்படின்னு ஆமா. சொல்றவங்க இருக்காங்க. ஆமா. அதாவது அஹ், அங்க வந்து ரெண்டும் பிரபஞ்ச சக்தி மட்டும் இல்ல, இயற்கையுடைய சக்தி. கிருஷ்ணனா கருப்பு தானே. ம். ம். கிருஷ்ணம் என்பது சுத்தவெளி, கருப்பு. ஆமா, ஆமா. அதே போல அங்க வந்து கிறிஸ்து என்பது என்லைட்டன்மெண்ட், ஓகே, ஓகே, அறிவை அறிந்த பக்குவம் அப்படின்றதான் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இயேசு தான் அவருடைய பேரு, ஜீசஸ் அவருடைய பேரு. ஜீசஸ் ம். கிரைஸ்ட் அப்படின்னா ம். என்லைட்டட் ஜீசஸ்னு அர்த்தம். கரெக்ட், கரெக்ட். அதனால்தான் அங்க வந்து வேர்ல்டு பைபிள் அசோசியேஷனுடைய சீஃப் எடிட்டர் ஒரு ஆர்டிகல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரைஸ்ட் ம். இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறார். எக்ஸாக்ட்லி. உண்மைதான் அது. ம். அந்த கிறிஸ்து வந்து ஆணையில் அறைந்தது எல்லாமே இப்ப அந்த ஆக்னா சக்கரத்துல தட்டுறது, நம்ம தட்டி எழுப்புற ம். மாதிரி அது வந்து ஆமா. ஆணையில் அறைந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ம். ம். ஆமா. ஒவ்வொன்று கம்பாரிசன் இருக்கு. ரொம்ப சிறப்பையா. ம். இன்னைக்கு வந்து நான் எதேச்சையா வந்து இன்னைக்கு மெடிடேஷன் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் திறந்து பார்த்தா ம். உங்க ஸ்பீச் இருக்கு. ம். நாளைக்கு தானே உங்களுக்கு ஒரிஜினலா இருந்தது. இன்னைக்கு சிறப்பு இல்லைங்க, நிகழ்ச்சி. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கும் இருக்கு. சரி, சரி, சரி. அதாவது இந்த திருக்குறள் திங்கள் விளக்கம். புதன் வந்து ரெகுலரா இருக்கும். திங்கள் புதன் ரெகுலர். சரி, வியாழன் சரி. வந்து சண்டே இல்லைன்னா வியாழக்கிழமை வரும். ஓகே, ஓகே. இல்ல, எனக்கு இந்த திருக்குறள் விளக்கம் கிடைக்கணுன்றதுக்காகவே இறைநிலை உங்க இருக்கலாம். ஸ்பீச்சை கேட்க வச்சது. ஆமா. ரொம்ப சிறப்பையா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இந்த அறிவு ஏன் மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது? ஏன்னா அறிவேதான் மனமா இருக்கு. அறிவே தான் மனமா இருக்குது. ஆனா இந்த மனம் இந்த பதிவுகளால அதாவது அறிவு வேறு மனம் வேறு இல்லைங்கய்யா. ஆமாம். அறிவுக்குள் பதிவுகள் மனம், அறிவு பிளஸ் பதிவுகள் மனம். அறிவு மனம். ஆனால் அந்த உள்ளுணர்வு என்று சொல்லி அறிவு அதனால இந்த பதிவுகளை கடந்து உள்ள இருக்கிறது தூய அறிவு இல்லைங்களா? ஆமா. அந்த அறிவு ஏன் இப்ப 40 விளிம்பு ஐயா, இப்ப 40 விளிம்புன்னு வச்சுக்கங்க. ஒரு சிடி டிஸ்க் இருக்கு இல்லையா, காம்பாக்ட் டிஸ்க். இப்ப 40 என்பது புற நிலை, அந்த விளிம்பு நிலை வச்சுக்கோங்க. அப்படியே குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா மையம் போகும்போது 0 அந்த ஓட்டை துளை இருக்கிறது இல்லைங்களா? இப்போ இந்த 40ல இருந்து 14 வரைக்கும் தான் மனம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். 14க்கு கீழே போயிற போது தூய அறிவாக இருக்கும். அந்த இடத்துல அறிவுக்கு பலம் அதிகம். 14க்கு மேல அறிவே மனமாக செயல்படுவதனால அறிவு மனசை ஓவர்டேக் பண்றது கஷ்டம். இதுக்குதான் வேகம் அதிகம். அப்ப நீங்க மனதை விட்டு அறிவுக்கு போகணுமே தவிர அறிவு வந்து இயல்புல மனசை வந்து ஜெயிக்க முடியாது, இயல்புல வைக்க முடியாது. அதனால சைத்தானுக்கும் கடவுளுக்கும் சம சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. சைத்தானுக்கு இறைவனுக்கும் சமமான பலம் உண்டு. சமமான பலம் உண்டு. அப்ப அந்த என்னன்னா அந்த நெடுக இந்த நீங்கள் சொல்லுவீங்கள் தானே குருச்சேத்திரம் உண்டு, இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஏன் அறிவு
இப்ப இந்த திருக்குறளுக்கு இந்த இதுக்கு சொன்னீங்க அது இப்ப இந்த இடும்பை கிடம்பை படம். ஆமாம், அந்த திருக்குறள்ல அதே பிரச்சனை. அந்த அந்த விளக்கம், அந்த அறிவு அதுல பலமாக இருக்குமே இருந்தால் இதை தவிர்த்து கொள்ளலாம். அது அங்க கூட ஐயா அந்த முதல்ல மனம் ஒன்றை விரும்புகின்ற போது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பெருந்துன்பத்தை தவிர்க்கலாம். அந்த சிறு இன்பத்தை தவிர்க்க வைக்கிறதுக்கு அறிவாலை முடியாம போகுதானே ஐயா. அதாவது அது தொடர்ந்து இந்த எப்படி நம்ம ஒரு செயல்களை செய்து செய்து அது இந்த செயலுக்கு வலுவேற்றுகிறோமோ, அதே போல அளவு முறை என்ற செயலுக்கும் வலுவேற்றி கொண்டே வந்தால் அப்ப ஒரு விருந்து சூழ்நிலையில கூட எனக்கு இது போதும் அப்படின்ட்டு மனசு விளைக்கிறோம். அதனால்தான் விளக்கத்தையே பழக்கமாக மாற்றுவது. விளக்கமாக இருக்கின்ற வரைக்கும் செயலுக்கு வராது. ஏன்னா எப்போதும் பழக்கம்தான் வெல்லும். அதனால் விளக்கத்தையே பழக்கமாக மாற்றணும். சரிங்களா? வேறு நண்பர்கள் கேள்விகள்? இல்லை ஐயா, நாங்கள் இத்துடன் நிறைய செய்து கொள்ளலாம். ஐயா, இதுவரை நேரமும் குருவின் விரல் வகுப்பு 40 சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை எந்தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு